இப்ப திருமணம் ஆயிடுது. ஆனா அந்த உறவுல வந்துட்டு ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் அந்த மாரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அத வந்துட்டு எப்படி தீர்த்துக்கணும்யா? இப்ப சிலர் வந்துட்டு எது நடந்தாலும் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறவங்க ஒரு சைடு இருக்காங்கன்னா, சிலர் எது நடந்தாலும் உடனடியா போலீஸ், நீதிமன்றம் இந்த மாரி டக்கு டக்குன்னு அணுகிடுறாங்க. அ பொதுவா எந்த நிலைமையில காவல்துறையையோ, இல்ல நீதிமன்றத்தையோ அணுகணும்? எந்த பிரச்சனைகள் வரைக்கும் வீட்லயே சரி பண்ணிக்கலாம்? அதாவது வந்து இப்போ வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்றது நமக்கு தெரியும். இப்போ நமக்கு ஒரு உடம்பு வயித்துல ஒரு வலின்னா உடனே போயிட்டு ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை போயிட்டு, சார் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க, அதை வயித்தை கொஞ்சம் கலத்திட்டு அந்த குடலை எடுத்துட்டு வேற குடலை மாற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமான்னா ம். அதை சொல்ல மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பெரியவங்ககிட்ட போய் கேட்போம், சரி கொஞ்சம் டயட்டை ஃபாலோ பண்ணு, வயிறு சூடாக இருக்கும், சூட்டுக்கு ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன வீட்டு பக்குவம் ஏதாவது மருந்து கொடுப்பாங்க, சோம்பு எடுத்து சாப்பிடுங்க, இல்லை சீரகத்தை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை குளிர்ந்த பானம் மோரை குடிங்க, தயிரை சாப்பிடுங்க, தயிர் சாதம் சாப்பிடுங்கன்னுவாங்க. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ். அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணுவோம், மெடிக்கல் ஷாப்பில் சார் கொஞ்சம் வயிறு சரியில்லை, ஏதாவது மாத்திரை கொண்டு பண்ணுவோம். அடுத்த ஸ்டெப்பு டாக்டர்கிட்ட ஒரு பிசிஷியன்ட்ட போவோம். இது எல்லாமே செட் ஆகல, எல்லாருமே பார்த்து உங்களுக்கு சரியில்லை, ரொம்ப ப்ராப்ளம், வயிற்றுல ஏதோ ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சு, அழிவு போச்சு அப்படின்னா தான் நம்ம டாக்டர் ஆப்ரேஷன் போவோம். அது மாதிரி தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட போகிறது, வக்கீல்கிட்ட போகிறதெல்லாம் வந்து மோரார்லெஸ் ஆப்ரேஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வழி இல்லை, போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வக்கீல்கிட்டையோ இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை கோர்ட்டுக்கோ போகணும். அது வந்து இட்ஸ் ஏ லாஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்ட்ரீம்ஸ். உங்களால் உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு சொல்யூஷன் அவங்களால கொண்டுட்டு வர முடியல, வீட்டுக்குள்ளேயே உங்களால் ஒரு இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல, உங்களை மீறி போயிடுச்சு, உங்களை மீறி வரம்பு போயிடுச்சு, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா தான் நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே அடுத்த உள்ள சோர்ஸஸ் பார்க்கணும். வீட்டுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ண சால்வ் பண்ண முடியும், எப்படி பண்ண முடியுன்றதுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1008 வழி இருக்குது. அந்த 1008 வழியில் என்ன ஆகுது, அது 1 2 3 4 எல்லாத்தையும் பண்ணிவிட்டு 1008 வழியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா தான் நீங்கள் வந்து அடுத்ததாக அட்வொகேட்டையோ போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்லையோ போகணும். இதுதான் என்னுடைய கருத்து.